ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட போகிறோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,500 14,500. 14,500க்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா i5 இது i5 10th ஜென்ரேஷனு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிபி அதுக்கு அமுக்குவேன். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8 GB RAM. செம்ம ஸ்பீடாக இருக்குது. SSD இருக்குது, 8 GB RAM. இதை பாருங்கள், i5 10th ஜென்ரேஷனாக மெமரிக்குள்ளே போவேன். 4 GB RAM, 512 GB SSD அதிகமாக இருக்குது. 4 GB RAM. ஸோ 14,500, 14,500 ஒரிஜினல் சார்ஜர். ஸோ எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆஃப் பண்ணிட்டியா? சரி, ஓகே, அப்படியே மூடி வச்சிரு. ஸோ இதோட ப்ரைஸு, சார்ஜரையும் எடுத்து வச்சிரு. ஸோ இதோட ப்ரைஸு 14,500, 14,500. இந்த லேப்டாப்லாம் நம்ம ஏற்கனவே போட்டோம். சரியா, லினோவா. சரியா, இதுவும் லினோவா. ஆப்பிள் ஒன்று இருக்குது, 53,000. இந்த கீழே இருக்கு பாருங்க, 53,000. இது வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் மாடலு, 25,500. அதுக்கு கீழே உள்ளது 35,500. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டோம். சரியா, கேசர் ஒன்று வாங்கிட்டாங்க. அது நாளைக்கு தான் பார்சல் போட முடியல, நாளைக்கு போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மொபைலுங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து போட்டுருவோம். ஸோ இது வந்து OnePlus 9 13,000 கொடுக்குறான். இதை ஓப்பன் பண்ணுங்க. OnePlus 9 பாக்ஸோடு இருக்கிறதா பெஸ்ட்டு போட்டுறான். OnePlus 9 12 GB RAM, 256, 13,000. இது எந்த மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. 12,256 சர்வீஸ் போகாத ஒரு மொபைலு. 13 பாக்ஸு மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. OnePlus 9 5G மொபைலு, சூப்பர் ப்ராசஸரு. மிஸ் பண்ணலாம், தாராளமாக வாங்கலாம். மிஸ் பண்ணாதீங்க, எடுத்துக்கங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நத்திங்கில் வந்து 2A வந்து கிளாஸ் உடஞ்சிருக்கு. 7,500 சொல்லி போட்டிருக்காப்புல. சரியா, எங்கே அது இந்த இருக்குது, 7,500 நத்திங்கில் வந்து 2A கிளாஸ் புரோக்கன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் உடஞ்சிருக்கு. சரியா, இதோட விலை 7,500. இது உள்ளே வச்சிருவேன். இந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கும். இந்த இடத்துல தான் அடுக்கணும். கிளாஸை தூக்கி போட்டுரும். இல்லாட்டி அது கூட அது பாக்ஸு வேணாம், இங்கேயே வச்சிடும். 7,500. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஒரு மாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. இல்லை இதுலேயே ஒன்று இருக்குது, அதை நான் விலை குறைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11,500 குறைக்கிறேன். பஸ் 11,500. நத்திங்கில் வந்து இப்போ எழுதுவேன் 11,500 ஸ்டிக்கர் ஓட்டுவேன். இல்லை 11,000 ஓட்டு. 11,000 நத்திங் 2A. சரியா, 5G மொபைலு 11,000. யாருக்கு என்ன பேர் எழுது? பேர் வந்து மஜித்னு எழுது. நம்ம இதுதான் நம்ம வாங்கணும்ல. நீ இல்லையோ? அம்மா நீ இல்லை. நீ பார்சல் போட போனல. அப்போ நத்திங் 2A 11,000 குறைச்சிட்டேன். 1000 குறைச்சிட்டேன். மொபைலில் எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. இதை செக் பண்ணி காட்டுவேன். புதுசு எவ்வளோ இருக்கும்? நத்திங் 2A நத்திங் 3 வந்துருச்சு. இருந்தாலும் 2 அதே ரேட்டு தான் போட்டு வச்சிருக்காங்க. 23,000 கிட்ட இருக்கு. ஆன்லைனில் 23,000. இப்போ நான் கொடுக்குறது வெறும் 11,000. GB 8 128 வெறும் 11,000. சரியா, 11,000 ருபீஸு. காசு அர்ஜென்ட்டு, வைத்தவடி, வேறு ஒன்றும் இல்லை. இது கொடுத்து அப்படி வச்சிரு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் இது என்ன மாடலு?
A53 5G. சாம்சங் கேலக்ஸி A53 5G மொபைலு 8128. டிஸ்பிளே எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கா? இல்லைல்ல, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே மாற்றலை. கலர் வந்து ஆரஞ்சு கலரு. 8500 A53 8500 ரொம்ப கம்மியாக கொடுக்குறாரு. சரியா? இல்லைண்ணா வீடியோ போ. 8GB ரேமு 128. கேமராலாம் பாருங்கள். 8500 கம்மி ப்ரைஸ் பஸ் இது. A53 இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா. இது அல்ட்ரா 24000 போட்டிருக்காரு. என்ன காரணம்னு தெரியலை, நம்ம வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம். இப்போ அதுக்குள்ளே உள்ள பீஸை எடுத்துருவேன். பாக்ஸ்குள்ளே இருக்கிறது பெரும் பாக்ஸ் மட்டும் வச்சுருவோம். அது OnePlus 9 இருக்குல்ல, அது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா 12GB ரேமு 256. சார்ஜ் இல்லையா? கண்ணாடி ஃபுல்லாக உடஞ்சிருக்கு பஸ். கண்ணாடி ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. முன்னாடி நல்லா இருக்குது, பின்னாடி தான் வந்து முன்னாடி உடஞ்சிருக்கு, பின்னாடி நல்லா இருக்குது. சரியா? இது வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கனால அவர் என்ன சொல்கிறாருன்னா 24000 தராரு. டிஸ்பிளேல ஏதாவது ஃபால்ட் இருக்கா? டிஸ்பிளே வேறு பிளிங்க் ஆகுமா? ஆமாப்பா, இந்த பிளிங்க் வேறு ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் நிறையா வேலை பார்க்க வேண்டியிருக்கோம். பாருங்கள், S23 அல்ட்ராவில். அதனால நான் சொல்கிறேன், S23 அல்ட்ரா இன்றைக்கி 31000 ஒரு ஃபோன் விற்றுட்டோம். நாங்கள் 30000 31000 விற்றுட்டோம். அது இந்த இவன் இம்ரான் தானே? இம்ரானுக்கு எவ்வளோ போகணும்? இம்ரான் சரி விடு, அப்புறமா பார்த்துக்கலாம். சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 24000 12GB ரேம் 256. டிஸ்பிளே பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. கண்ணாடி ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. நீங்கள் டோட்டலாக டிஸ்பிளே மாற்றி ஆகணும். உங்கள்கிட்ட ஏதாவது மொபைல் இருந்து அதில் டிஸ்பிளே நல்லா இருந்து போர்டு ஃபால்ட்டுனா இந்த போர்டை பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் விலை வந்து 24000. மற்றபடி மொபைல் வந்து பாடிலாம் சூப்பராக இருக்குது. ஒரு பவுச் அடையாளம் கூட இல்லை, ஒரு கிராச்சஸ் கிடையாது. ஒரு நியூவாக ஒரு நீட் கண்டிஷனாக உள்ள ஒரு மொபைலாக இருக்குது. சரியா? அதனால் உங்கள் ஐடியா தான். கேமராலாம் கொஞ்சம் வச்சு காட்டு. ஆனால் எப்படி இருந்தாலும் பிளிங்க் ஆகுதுல்ல. சரி, ஓகே, இது அப்படி வச்சுருவோம். ஓப்போ ரெனோ 13 ப்ரோ. இது 12GB ரேமு 256. ஓப்போ ரெனோ 13 ப்ரோ 5G மொபைலு 12GB ரேமு 256. பாக்ஸோடு இருக்குது. ₹27500. சரியா? வாரண்டி இருக்காப்பா? வாரண்டி பாக்ஸு பில்லு பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது. இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டேன். நம்மகிட்ட இன்னொரு ஓப்போ ரெனோ இருக்குது ஒன்று. 7 மாதம் வாரண்டி இருக்கா? 7 மாதம் வந்து இதுக்கு வாரண்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ ரெனோ 13. இது 8GB ரேமு 256. இது எவ்வளோ சொன்னார் அவர் கஸ்டமரு? இல்லை 8128. இது எவ்வளோ நம்ம போட்டிருக்கோம் வீடியோவில்? 21 லாஸ்ட்டாக சொன்னோம். 21500 21 சொன்னோம். ஸோ இதையும் நீங்கள் பார்க்கலாம். இது அது இல்லை, இது ஆமாம் 13. இது ஆமாம், இது வந்து ஓப்போ ரெனோ 13. இது அது வந்து ஓப்போ ரெனோ 12256. இது வெறும் ஓப்போ ரெனோ 13. ரெண்டாவது 8128 தான். அது வந்து ஓப்போ ரெனோ 13 ப்ரோ. ஓப்போ ரெனோ 13 ப்ரோ 12GB ரேமு 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 7 மாதம் வாரண்டி இருக்குது. விலையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட விலையாக தருது. 27500 இருக்குது. 27500. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் பஸ் அது. இது OnePlus 11 இங்கே ஒன்று போட்டோமே. இது 16000 சொல்லி கொடுத்தாப்புல.
இதாக இருக்குது, இது தானே? இதுதான் 16,000 ரூபா இதோட விலை, சரியா? ஆனால் இன்னொரு நான் இன்றைக்கி ஒன்று விற்றுட்டோம். நம்ம ஒன்று விற்றுட்டோம்ல இன்றைக்கி, பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோட 17,000 ரூபா தான் போட்டோம். யாரோ ஒருத்தர் வாங்கினார் இங்கே பார்சல் போட்டு விட்டோமோ? நம்ம ஒன்று போட்டோமாப்பா 17,000. வித்துருச்சுல பாரு, அந்த இதில் பாரு, ஒருத்தருக்கு பார்சல் போட்டு விட்டோம்ல. இல்லை பார்சல் போடலையா? யார் வாங்கிட்டு போனா? இதில் பாரு ஃபோட்டோஸில். இல்லைம்மா விற்றுட்டோம். இப்போ 17,000 ரூபா போட்டோம், ஞாபகம் இருக்கு? கீழே இது 11,500 ரூபா பழைய பீஸு. எனக்கு போட்டதுலாம் ஞாபகம் இருக்கு, விற்றது எனக்கு தெரியல. அங்கே நின்று வச்சுட்டு அங்கே வைக்காதீங்க, இங்கே வைங்க. ஆமாப்பா இந்த இருக்கு. சாரி வித்தனால தான் அங்கே வச்சிருக்கீங்களோ ஒரு வேலை? இல்லை விற்கல. ஸோ இது வந்து நம்ம போட்டது, இது புரியுதா? OnePlus 11R இது நாங்கள் போட்டது வெறும் 17,000 ரூபா போட்டிருக்கோம். அவர் வந்து 16,000 ரூபா போட்டு என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? வெறும் பாக்ஸு மொபைல் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கொஞ்சம் பழசாகவும் இருக்குது. பழசாக தானே பாருங்க. ஆமாண்ணா, இது பழசாக இருக்குது. இதே 16,000 ரூபான்னும் போது நான் OnePlus 11R நான் எவ்வளோ போட்டிருக்கேன் உங்களுக்கு? 17,000 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன், சரியா? 17,000. நீங்கள் வீடியோ பாருங்களேன், என்கிட்ட இருக்கு. நம்ம என்ன பொய்யா சொல்ல போகிறோம்? 8,128 தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா 17,000 ரூபாய்க்கு சூப்பர் ரேட்டு. நேற்று 18,000 ரூபாய்க்கு ஒன்று விற்றோங்க. இது 17,000 ரூபாய்க்குன்றது நல்ல ரேட்டு தான், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, சரியா? இதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருமோ? இதுவும் பாக்ஸ் என்ன கலர்? இதுவும் பிளாக் கலரா? இதை எப்படி வச்சுருவோம், பரவாயில்ல. 17,000 ரூபான்றது அருமையான ரேட்டு, நீங்கள் புரிஞ்சுட்டு வாங்கிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. இது வந்து OnePlusல வந்து 12R. இது OnePlus 12R 26,500 ரூபா, 26,500. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு, 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு சார்ஜரு ஸோ எல்லாமே ஃபுல் கிட்டோடு இருக்குது. 16 GB ரேமு, 26,000 ரூபா. எங்கேப்பா போட்டிருக்கு? 26,500 ரூபா, 26,500. இந்த இதுலேயும் ஒட்டிடுமா? 26,500 ஒட்டிடு. யார் இது? மீரா. இது எழுதிடு, மீரான்னு போட்டு எழுதிடு. இந்த இது நம்ம இது இல்லை, இதையும் நம்ம இதுன்னு போட்டு எழுதிடு. ஸோ இது வந்து OnePlus 11R வெறும் 17,000 ரூபா போட்டிருக்கேன். 8,128. 17. யாரும் வாங்கலப்பா இது. ஆனால் கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ 17,000 ரூபா, 17,000 இது. OnePlus 12R 26,000 ரூபா, 16 GB ரேம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S24. இது சாம்சங் கேலக்ஸி S24 8 GB ரேமு, 512 GB. இது இதாமா, இது 16 எழுதி இம்ரான் போட்டு விட்ரு, ஐன்னு போட்டு விட்ரு, அவ்வளோதான்.
16,500 16 தானே? 16. இது ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர் இப்போ ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு, அதனால் இது அனுப்பலை. இது வந்து பார்த்திங்கன்னா யார் இது ஏஆர் ரகுமானா? சரி ஓகே, இது எழுதிடுவேன். 7,000 ரூபா போட்டு ஏஆர் ரகுமான் 13C. இது 8G 5G மொபைல். இது ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேமு. இதில் ஒன்றையுமே போடலையே. இதில் 8GB ரேமு 256ன்னு நினைக்கிறேன். எயிட் ஜிபி ரேமு 256, 17,000 ரூபா 5G மொபைல். கூகுள் பிக்சலில் வந்து 17,500 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 7A. சரியா? இது வந்து ஒரு வியாபாரி. இது பாக்ஸோடு இருக்குது. 8,128 வரும். இது வந்து போக்கோ F4. இது வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபா தரும். இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி ப்ராப்ளம் இருக்குது. பேட்ரி நீங்கள் மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சர்வீஸ் போகாது. சார்ஜ் ஏறும். சார்ஜ் வந்து நிற்காது. ஒரு 4 ஹவர்ஸ்லேயே இறங்கிடும்னு சொல்லணும். 4-5 ஹவர்ஸில் இறங்கிடும்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் நானே சார்ஜ் போட்டு செக் பண்ணல. கஸ்டமர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். 8,128. இது எழுதிக்க மஜ்ஜித்துன்னு போட்டு விட்டுருக்க. 8,000 ரூபா போட்டு விட்ரு. நம்ம இதுதான் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு திரும்ப கொடுத்துறான். மீரா இதுப்பா பேட்ரி நிற்க மாட்டேதுப்பா. அது பெரிய அக்கப்போராக இருக்குது. அவன் கஸ்டமர் பாவம் டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு வேறு ஏதாவது ஃபோன் போயிட்டால் அதுவும் செட் ஆகலை. இப்போ இது இன்னும் கொடுத்துட்டா, காசு வாங்கிட்டான். இது நம்ம இன்னும் அழைப்புனா இல்லாட்டி ரிட்டர்ன் தான் கொடுக்கணும் அவங்ககிட்ட. இப்போ ஆனால் நம்ம இது 8,000 ரூபா எழுதிக்க. ஆனால் சார்ஜ் நாளைக்கு ஃபுல்லாக போட்டு வச்சிருயா. ஃப்ரீயாக இருக்கல, இதை எடுத்து சார்ஜ் போட்டு வச்சிரு. செக் பண்ணவும் முடியல. போக்கோ F4 பேட்ரி தான் ப்ராப்ளம். சார்ஜ் ஏறுது, கொஞ்சம் ஒரு சீக்கிரமாக இறங்குதுன்றானுங்க. போக்கோ F4 5G மொபைலு 8,000 ரூபா. 6,128 தானே? ஆமாம் 6,128. இது OnePlus 11R. நம்ம 11,500 போட்டோம். டிஸ்பிளே ப்ராப்ளமாக இருக்குது. இதான் இதே எடுவேன் வெளியே. இதெல்லாம் 1000 முறை போட்டாச்சு. இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து ஃபோனை மட்டும் எடுத்துரு. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா. ஸோ இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா 31,500 ரூபா தரும். பேக் டோர் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஒரு க்ரீன் டாட் இருக்குது. இதில் க்ரீன் டாட் இருக்குது பாருங்கள். க்ரீன் டாட் வந்து உங்களுக்கு ஸோ இதுதான் அதோட க்ரீன் டாட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை 31,500 ரூபா. அதாவது 31,500. ஜிபி வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், எவ்வளோன்னு தெரில. இருங்க பார்ப்போம். $512 12GB ரேம் 512GB. S23 அல்ட்ரா. பேக் டோர் உடஞ்சிருக்கு. 31,500 ரூபா. இது வந்து பேண்டம் V ஃப்ளிப்புன்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்கு தான் யூஸ் ஆகும். 5,000 rupees. இதுவும் எடுத்து வச்சுருவோமா? வேணாம்ல. இது இங்கே காணா போயிடும். இதுக்குள்ளே இங்கேயே வைப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் இது ஐஃபோனில் வந்து 15 ப்ளஸ். இது 15 ப்ளஸ்ஸு
என்ன இது நேற்று கூட வீடியோ போட்டிருக்கோம், தனி வீடியோ போடல, அவ்வளோதான். சார்ஜ் இல்லையோ, தனி வீடியோ போடல. 15+. ஜிபி வந்து 256 ஜிபி, 256 ஜிபி. ஸோ பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 91%. 420 தடவை 420 வாட்டி வந்து சார்ஜ் போட்டிருக்காரு. 49,000 ரூபா போட்டிருக்காரு ரேட்டு. புதுசாக இருக்குது, அப்படியே தகன்னு இருக்கு. ரியல்மி GT70 இது. ரியல்மி GT70 பாக்ஸோடு இருக்குது. டுவெல் ஜிபி ரேம், 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பலன்னு இருக்குது பாஸ். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசு நம்மளால் வாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஃபோனை வந்து நம்ம புதுசாக வந்து வாங்க முடியாது. 40 ரூபாய்கிட்ட வரும். 27,000 ரூபா புதுசு தான் இதுவும். அப்படியே பாக்ஸு, சார்ஜரு எல்லாமே இருக்குது. சரியா, சூப்பர் ரேட்டு தான். 27,000 ரூபா. ஜிபி வந்து உங்களுக்கு இப்போ கூட ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார் 25 போட முடியுமாண்டு. வராது. 256. மொபைல் எப்படி தயார் பண்ணியிருக்கான் பாருங்கள், ஸ்லிம்மாக இருக்குது. கையில் இருக்கிறதே தெரியாது, அவ்வளோ வித்தியாசமான ஃபோனு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபா, அதாவது 27,000 இது. இதான் இது OnePlusக்கு நம்ம வாங்கினோம்ல, OnePlus 11R, அதுக்குள்ளே பில்லு இது. அது பத்திரமா அதுக்குள்ளேயே வச்சிரு. இந்த OnePlus 11Rக்குள்ளே பில்லு இப்போ தான் வாரண்டி முடிஞ்சிருக்காது. 17,000 ரூபா போட்டோம்ல, அதுக்கான பில்லு அதுக்குள்ளே தான் இருக்குது. அதை தான் நான் கொடுக்குறேன். OnePlus Nord 3 இது. ஸோ இதோட விலை எவ்வளோ போட்டிருக்கோன்னு தெரியுமா? இந்த இது எழுது, மறந்துட்டேன் பார். இது எழுது, பாட்டில் இது 27,500 ரூபா, அதாவது 27,500. ரியல்மி GT70 எழுதிடுவோம். ஆனால் எழுதிட்டு மேலே வச்சுருவோம், கன்ஃபியூஷனாகவே இருக்காது. அதே மாதிரி வந்து OnePlus Nord 3 இது. ஒரே ஒரு பிளாக் டாட் இருக்குது இதில், இந்த இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 2 வருஷம் ஆனாலும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபோனு. பிளாக் டாட் அந்த இடத்த விட்டு போகாது. சரியா, இதோட விலை வந்து பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. இதோட விலை எவ்வளோ போட்டோங்க, எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்துட்டேன். இது எவ்வளோக்கு வாங்கணும் ஞாபகம் இருக்கா? கறிக்கடை பை எவ்வளோக்கு வாங்கிட்டு போனார்? அவர் 10,000 வாங்கிட்டு போனார். அப்படியா? அப்போ 10,000 ரூபாயே போட்டு வச்சுருவோம். இல்லையா, அவர் 10,000 வாங்கிட்டு போனார். அப்படியா? சரி, அப்போது 500 ரூபா தான் கம்மி பண்ணியிருப்பார். சரி, ஓகே, 10,000 ரூபா போட்டு வை, பார்ப்போம். ஒரு பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. OnePlus Nordல 3 இது. ஜிபி வந்து உங்களுக்கு ஜிபி வந்து 8/128. நிறைய போன இதெல்லாம் நம்ம இதில் எழுது, இதுதான் நம்ம மேலே வைக்க போகிறோம். இது வந்து சாம்சங் கேலக்ஸி S25 இது. 43,000 ரூபா இது. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. இன்னும் 2 வருஷம் வாரண்டி இருக்குது, இன்டர்நேஷ்னல் வாரண்டி இது. வாங்கி 10 நாள் ஆக போகுது. இதோட இதுலேயும் ஒட்டிடுவேன். 43,000 ரூபா, 43,000 இது. வாங்கியே 1 வீக் தான் ஆகுது. புது மொபைலு 43,000 ரூபாய்க்கு நான் தரேன். கையில் இருந்துச்சுன்னா ராயல் லுக் இருக்கும்.
ஸோ ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு 256. சாம்சங் கேலக்ஸி S25 12 GB ரேம் 256 அப்ராட் மொபைலு. சிங்கப்பூரில் வாங்கியிருக்காங்க. 43,000 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். 78,000 ரூபா அவர் இந்தியன் மணிக்கு அவருக்கு அடக்கமாகுது. ஸோ வாங்குறவங்களுக்கே 30,000 ரூபா லாபம் தரோம். ஸோ இது நம்ம பார்சல் போட்டு விட்டோம்ல, இது வெறும் டப்பாவா? 10+. ஒயிட் கலரா? இல்லைப்பா, அது Note 10 லைட்டுப்பா அது. ஆனால் பாக்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் கரெக்டாக தான் நான் 2 ஃபோன் கேட்டேன். 2 ஃபோனே கரெக்டாக கொடுத்தீங்க, ஒரே ஆளுக்கு போட்டேன். ஒயிட் கலர் ஒன்று இருந்துச்சு, அதோட பாக்ஸ் ஆகிடுது இது. ஆமாம், அது அதோட பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். டெத்து ஃபோனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹானரில் வந்து X9B. சரியா, X9B. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேப்பா, இதுக்குள்ளே தானே இருக்கும். இதாக இருக்குது. இது கூட ஒரு கேபிள் இருக்குது, ஹெட்ஃபோன் இருக்குது. 10,500. ஒரே ஒரு கோடு இருக்குது, டிஸ்பிளேயில் ஒரு கோடு இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிபி வந்து 8 GB ரேமு 256 256 GB ஸ்டோரேஜ். ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு கிராச்சஸ் கிடையாது, பவுச் அடையாளம் கிடையாது. ஒரு புது மொபைலாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கோடு இருக்குது. ஸோ அது மட்டும்தான் இதில். ஹானரில் வந்து X9B 5G மொபைலு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,500, அதாவது 10,500 ரூபா. நத்திங். இது யாருது இது? நத்திங் 2A ப்ளஸ்ஸு. யாருது இது? சாதிக்குதா? சாதிக்குன்னு போடுங்கப்பா. என்னப்பா இப்படி பேர் போடாமல் போட்டிங்கன்னா நான் மண்டையை பிச்சுக்குவேன். புதுசாக இருக்குங்க, வாரண்டி இருக்கும். இன்றைக்கி இந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சுருவோமா? இல்லை, எடுத்துரு, பார்த்துக்கலாம். கவர் எடுத்துகிட்டு வச்சிரு. அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் அப்படியே அடுக்கி விட்ருவோம், ஃபுல்லாக அடுக்கி விட்ருவோம். மேலே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிரு, மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிரு. சேர் போட்டு மேலே ஏறி உட்காந்துரு. ஸோ இதுக்கு வாரண்டி. மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிரு. இப்போ கன்ஃபார்முன்னா எடுப்போம், இல்லை சும்மாலாம் எடுத்து காட்ட முடியாது. ஸோ இதோட விலை 19,500 ரூபா. நத்திங்கில் 2A ப்ளஸ் இது. சரியா, வாரண்டி இருக்குது. இன்னும் 7 மாதம் வாரண்டி இருக்குது. புது மொபைலு, கண்ணாடி மாதிரி இருக்குது. 19,500 ரூபா. 19,500. இதுதான் வந்து அவருக்கு 16,000 ரூபா சொல்கிறாரு. 16,000 ரூபா இதோட விலை. என்ன மாடல் இது? இன்ஃபினிக்ஸ் GT30 இது. இல்லைப்பா, இது என்ன ஜிபி? 8128 தானே? 16,000 ரூபா அது. இது எழுதிரு, பாட்டில். இதுலேயும் எழுதிரு, பாட்டில்னு போட்டு எழுதிரு. இந்த இது iPhone 12 Pro Max 30,500 ரூபா. இது 1,500 ரூபா போட்டேன், விற்காத காரணத்தினால இப்போ வந்து 1000 ரூபா ஆக்கிட்டேன். இதையும் எழுதி ஒட்டுவேன். விவோ மஜிதுன்னு போட்டுக்காத, Vivo Y91. அதாவது Vivo Y91 2 GB ரேமு
32 ஜிபி, கண்ணாடி உடஞ்சிருக்கு. 1000 ரூபாய்க்கு தரேன். நீங்கள் வந்து இந்த முதியவர், அதாவது கார்பெண்டர், தொழிலாளி, உழைப்பாளி, ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ஃபோனை வந்து நீங்கள் இனாமாக கொடுத்துருங்க. நன்றி விசுவாசமாக இருப்பாங்க. சரியா? மொபைல் வந்து கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரஃப் யூஸ்க்கு கரெக்டாக இருக்கும். 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் கிடைக்குதுல்ல, அவங்கள நீங்களும் கண்காணிக்க முடியும். ஃபோன் இல்லாமல் யாரையும் விட்டுறாதீங்க. அவங்கவுங்க ஃபோன் இல்லாதவனுக்குலாம் 1000 ரூபாய்க்காவது ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துரு. சரியா? 1000 ரூபா இது. ரெட்மி 9 பவர் இது 6000 ரூபா. இதையும் நம்ம வந்து ரெகுலராக போட்டுட்டு தான் வரோம். ஸோ இது அப்படி அந்த ஆன் ஆகாத போனா இது ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸு. இதையும் இது இப்படியே உள்ளே வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A54 வந்து இப்போ நேற்று ஒன்று நம்ம இதே மாதிரி பாக்ஸ் பீஸ் ஒன்று வாங்கினோமோ, இன்றைக்கி வாங்கினோமா? இது எப்போ வாங்கணும்? ஆமாம், A35 போயிடுச்சு. இது A54. சரி, இது என்ன பண்ணலாம்? 11,000 ரூபாய் மாற்றிடு. சரி இல்லைடா, 10,500 மக்கள் சாப்பிட்டு போட்ட விடு. 10,500 இதையும் மஜ்ஜித்துன்னு போட்டுரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலக வரலாறில், செல்ஃபோன் வரலாறில் 10,500 தரேன். சாம்சங் கேலக்ஸி A54 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8/128 10,500. மொபைல் நல்லா இருக்குங்க, தாராளமாக வாங்கலாங்க. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. இந்தாங்க விட்டு 10,500. காசு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, எல்லாம் வைத்த வழி தான், வேறு ஒன்றும் இல்லை. GB RAM 128 சாம்சங் கேலக்ஸியில் A54 35 இன்றைக்கி வந்து 12,000 ரூபாய்க்கு விற்றோமா? அதெல்லாம் விட இது பெரிய மாடலு. 10,500. இது என்னப்பா, இது வெறும் லேப்டாப் தான் இருக்குது. புதருங்களா இருக்குது, என்னன்னே தெரில. சரி ஓகே, இது இங்கே வருவோம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 ப்ளஸ். இது S22 ப்ளஸ்ஸா? கேமரா ஃபால்ட் இது. GB RAM 256. கேமரா மட்டும் வரல பஸ். இது கேமரா வரல, மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. 11,000 ரூபா இதோட விலை, 11,000. அடுத்தது ஐஃபோன் XR 64 GB, பேட்ரி 80. மற்றதெல்லாம் எல்லாம் தெளிவாக இருக்குது. பேக் டோர் உடஞ்சிருக்கு. 9,000 ரூபா, அதாவது 9,000 rupees. OnePlus Nord 2Tன்னு ஒரு மொபைல், 9,500 ரூபா. கிளாஸ் டிஸ்பிளே மாற்றிருக்காங்க, அது சரியாக மாட்டல போல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22. இது ஒரே ஒரு கோடு இருக்குது, 14,000. இது
இது வந்து நான் கஸ்டமர் ரிட்டர்ன் போட சொல்லிட்டாரு, நாளைக்கு போட்டு விட்ருவோம். இப்போ நாளைக்கு இது ரிட்டர்ன் போடணுப்பா, ஞாபகம் வச்சுக்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து செல்ஃபோன் வரலாறில் வந்து கம்மி ரேட்டு தான். எவ்வளோ தான் கம்மி பண்ணுறது? இதை 4000ரூவா 5900 போட்டோம், அப்புறம் 4000ரூவா போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆசூஸ் 4G மொபைல் தான் இது. சரியா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உங்களுக்கு கொடுக்குற விலை 3500ரூவா. சரியா, இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் போங்க, இது பாருங்கள், அபோட்டு தான் அதோட மாடல் நம்பரு. சரியா, இதில் என்னென்னா இந்த கேமரா தான் சார், சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் கேமரா. ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கணுன்னா ஒரு 30,000ரூவா இல்லை 25,000ரூவா ஃபோன் தான் வாங்கி ஆகணும். சின்னதாக கைக்கு அடக்கமாக செம தெளிவாக நீங்கள் ஒன்றும் துடைக்கணும். இது துடைச்சிட்டு கொஞ்சம் காமிப்பா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா விலை குறைக்கிறேன். இன்னி கூட ஒருத்தர் 3500 கேட்டார், நான் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா கொடுக்கல, விடுங்க. இப்போ நான் கொடுக்குறேன் 3500 நான் கொடுக்குறேன். இது வந்து வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. இது வந்து OnePlusல வந்து 12 இது பாக்ஸு சார்ஜ் நான் ஆக்டிவேட்டு 42,000 சொல்லி கொடுத்துருக்காரு. 42,000 இது விலை. 12 ஜிபி எவ்வளோவா? 12256 தானே இதெல்லாம்? 12256 தான். ஆனால் வந்து புதுசு இது. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த கூப்பனில் வாங்கிட்டு வராங்க. கூப்பனை கூட இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிஸ்பிளேயில் கோடு விழுந்துருச்சு, நிறைய இது வந்துருச்சுன்னு கொண்டு போனீங்கன்னா அவன் உஷாராக என்ன பண்ணுவான், வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு இது மாதிரி போட்டு கையில் கொடுத்துருவான், பில்லு மாதிரி. 6 மாதம் கழித்து உங்களுக்கு டிஸ்பிளே வரும், மாற்றி தரேன்னு சொல்லி அனுப்பிடுவான். அப்படி தான் பண்ணுவானுங்க. இனிமேல் வந்து ஃபோன்லாம் மாற்றி தர மாட்டானுங்க, முடிஞ்சிச்சு அந்த கதை. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூப்பனில் வாங்கின ஃபோனு. 12GB ரேமு 256 புதுசு நான் ஆக்டிவேட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 42,000 தராரு. சார்ஜரோடு இருக்குது. அம்மாடி, இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி. தப்பா, இதை ஆப்ரேட் பண்ணி காட்டு. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப்பு 6. இது ஃப்ளிப்பு 5 இது 8512 ஃப்ளிப்பு 5 தானே இது? சாம்சங் கேலக்ஸி ஃப்ளிப்பு 5 இது. 8GB ரேமு 512GB மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஜென்யூனாக பர்ஃபெக்டாக இருக்குது. விலை வந்து 31,000 31,000. இது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. இது ஒன்ப்ளஸில் OnePlus 9RT 9R கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதோட கொஞ்சம் பெரிய மாடலு. 13,000 இது. 8/128. இது ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். ரெட்மி இது 8,000 கொடுத்துருக்காரு. 5G மொபைலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவுச்லேயே எழுதி ஒட்டியிருக்கானுங்க, என்ன போடணுன்றே தெரில. இப்போ இதை ஓப்பன் பண்ணு. ரியல்மி எக்ஸு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. 4,000. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 4GB ரேமு 128. சரியா, மொபைல் நல்லா இருக்குது. டிஸ்பிளே சேஞ்சுடு. டிஸ்பிளே ரொம்ப மட்டமானதா நல்லதாப்பா? மட்டமானது தான் இல்லை, அது ஒரிஜினல் அந்த குவாலிட்டிலாம் வராது. ஆனால் இதில் ஒரு என்னென்னா மேலே பாப்அப் கேமரா வரும். பாப்அப் கேமரா இப்போ மேலே மூஞ்சில் பாருங்கள், இந்த பாருங்கள் பாப்அப் கேமரா. அதுதான் இதில் உள்ள ஃபெசிலிட்டி. 4,000 தான் போட்டிருக்கு. 4,000 ருபீஸு. இதுவும் விலைக்காக தான், டைம் வேஸ்ட்டு.
இது வந்து 8500 சொல்லி கொடுத்துருக்காரு. இன்ஃபினிக்ஸ் மாடலு. நோட் 13 வரும்னு நினைக்கிறேன். ஐஃபோனில் 12 17,500 17,500. பேட்ரி ஹெல்த்து 80 வரும். ஐஃபோன் 12 இது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23 S22 அல்ட்ரா. இது S22 அல்ட்ரா மொபைல் ரொம்ப தரமாக இருக்குது. 12GB ரேமு 256 30,000. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் S21 அல்ட்ரா. சரியா, S21 அல்ட்ரா. அந்த ஒன்று நம்ம போட்டோமே, அது என்னது? இது S21 அல்ட்ராவில் ஒன்று இப்போ நம்ம ஒன்று வாங்கினோமே 13 ரூபாயா, அது வித்துருச்சா இருக்கா? டிஸ்பிளே கோடு கூட இருக்கா? அது ஒன்றும் நான் வீடியோலே காட்டலையப்பா. மேலே இருக்கு பாருங்க இங்கே. அந்த இருக்கு. ஆமாம் கரெக்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S21 அல்ட்ரா. இது வந்து 12,256. விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000 20,000 இது. விவோவில் வந்து இது என்ன மாடல் தெரியுமா? ஐயோ மறந்துட்டேனே. விவோ V29 16,000 இது. இது OnePlus 9 ப்ரோ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் தேவையில்லாமல் 7,000 வாங்கிட்டு போயிட்டார். இப்போ இந்த ஃபோனில் வந்து என்னென்னா நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டு. இப்போ சொன்னதுக்கு நான் வரும்போது காசு தந்துடுறேன்டாரு. இன்னும் வரல அவர். இது வந்து ரியல்மியில் வந்து மொபைல் நல்லா இருக்குது. 8128 தான். ரியல்மி GT Neo 2 பாருங்க. ரியல்மி GT Neo 2 5G மொபைலு சூப்பராக இருக்குது. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. செம்ம தெளிவாக இருக்குது. கிராச்சஸ்ஸு பேட்ரி பேக்கப்பு எல்லாமே நீட்டாக இருக்குது. எதுவுமே நல்ல தெளிவான மொபைல் தான் இது. ஸோ ஜிபி வந்து 8128. ஸோ இது வந்து ஓப்போவில் வந்து என்ன மாடல் இது? ஓப்போ வந்து A3X 5G மொபைலு 4GB ரேமு 64 128 8,500. அதாவது 8,500. இது போர்டு இதுவரை டிஸ்பிளேக்கு மட்டும்தான் போட்டார். விலை வந்து 4,000 என்னமோ போட்டார். சரியா, 4,000 கம்மி பண்ணிட்டார். 4,000. OnePlus Nord 2 12GB ரேம் 256 6,500. ஐஃபோன் XR 9,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எழுதிடுவேன் 48 கடை நம்பரு. இது எழுது. சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா 82,500. 12GB ரேமு 256. வாரண்ட்டி இருக்குது. 7 month வாரண்ட்டி இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம தரமாக இருக்கும். 1,30,000 20,000 மொபைலு 82,500 தராங்க. சரியா, F48. ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 256 இது எழுதிரு. பேட்ரி ஹெல்த்து 85 என்னமோ இருக்கும். மறந்துட்டோம். இதெல்லாம் வந்து டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. சார்ஜ் இல்லைல்ல, எழுதிரு. இதையும் 48. ஆமாம். ரேட்டு வந்து 33,000. இது எழுதிரு. இது வந்து 33,000. 14+ 8. ஆமாம் 14+. 14 சாரி 14. 33,000. ஆமாம் 33,000. 256 GB இது. மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிளோடு இருக்குது. ஆனால் நல்ல கண்டிஷனாக இருக்குது. பேட்ரி எவ்வளோன்னு தெரில, மறந்துட்டேன். பேட்ரி எவ்வளோ இருக்கும்? 85 ஞாபகம் இல்லையா உனக்கும்? இது வந்து பார்த்திங்கன்னா 16E. ஐஃபோன்லேயே வந்து 16E
38,500 பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 100, சைக்கிள் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50, மொபைலோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 128. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 ப்ளஸ்ஸு இது குறைவேன். S21 ப்ளஸ்ஸு 10,500 தரேன். ஒரே ஒரு கோடு இருக்குது. ஆனால் 12,000 இல்லை 13,000 போட்டால் கூட விற்கும் இந்த ஃபோனு. எனக்கு நல்லா தெரியும். இதோட ஜிபி வந்து 8128ன்னு நினைக்கிறேன். 10,500 விலையை குறைக்கிறோம். இன்றைக்கி எல்லாமே குறைச்சிருக்கோம். ஸோ கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ 10,500 சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ்ஸு 8GB ரேமு 128GB ஸ்டோரேஜ். 128 256 அதுவே தெரில, பரவாயில்ல விட்டு அது மேலே. இப்போ நீ அடுக்கும்போது நம்ம இது மட்டும் ஒரு லைன் அடிக்கிறேன் மஜிக்குன்னு போட்டுக்கலாம். iPhone 14 ப்ளஸ்ஸு இன்னைக்கு ஒரு பையன் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தான்ல, அது எங்க? ஓ, அது மேலே இருக்கு. இதுவும் iPhone 14 ப்ளஸ் தான். 38,000 போட்டிருக்காப்புல. $128 இது. ஸோ பேட்ரி ஹெல்த்து 84. 38,000 அநியாயம். நான் 29,000 விற்றேன். ஐயோ, இதெல்லாம் முடிச்சிட்டோம். இது வந்து ஐஃபோன் வந்து SE, இது 3,500 தரேன். இது வந்து iCloud லாக்கில் இருக்குது. அவர் கஸ்டமர் மறந்துட்டார், அதனால் லாக்கில் இருக்குது. இது Note 5, இது 4,000 4,800. இது வந்து விவோ வந்து ஒருத்தர் வாங்கிட்டாருங்க. 11,000 வாங்கிட்டார். முடிஞ்சிருச்சு கதை. இதுதான் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம தம்பி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, இன்னொரு தம்பி ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாத்த விட இந்த ஃபோன் கம்மியாக ரேட்டு. எவ்வளோ தெரியுமா? வாங்கினேன் அலைஸ்லாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா iPhone 14 ப்ளஸ்ஸு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் போட்டிருக்கோம். 256GB விலை வந்து பார்த்திங்கன்னா இது 128 வந்து 38,000 சொல்கிறாரு. இப்போ நான் 256GB எவ்வளோ போடுறேன் பாருங்கள். 34,500 தான் போட்டிருக்கேன். சரியா? மொபைல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பலன்னு இருக்குது. ஒரே ஒரு டென்ட் இருக்குது இந்த இடத்துல. அதுலலாம் நிறைய டென்ட் இருக்குது, நான் அதை சொல்லவே இல்லை. இதில் ஒரே ஒரு டென்ட்டு தான் இருக்குது. மற்றபடி மொபைல் சூப்பரு. பேட்ரி ஹெல்த் எவ்வளோன்னு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கஸ்டமருக்கு இந்த மொபைலை நான் தான் விற்றேன். சரியா? நான் விற்கும்போது என்ன இருந்துச்சோ அதுதான். ஒரு 1.5 மாதம் இருக்குமாப்பா இவருக்கு விற்று. ஸோ 4 மாதமா? 46 விற்றோமா? 46 என்னமோ விற்றோம். 38க்கு விற்றோம். இப்போ எவ்வளோ கொடுக்குறோம்? 34,500 அவர்கிட்ட இருந்தே வாங்கி வேறு மொபைல் எக்ஸ்சேஞ்ச் போட்டு கொடுக்குறோம். இந்த இதையும் எழுதிடுவோமா? இது நம்ம இது வராதுல்ல, விற்றாதான் காசு தரேன் இருக்கோம். ஓகே. ஸோ 34,500. சரியா? ரெண்டாவது 256GB. இது வந்து 14 30,500. இது வந்து 13 25,500. சரியா? ரெண்டுமே வந்து நல்லா தெளிவாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறையா காமிச்சிருக்கோம். பேட்ரி 80, அதுவும் 80 தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடது. இது ரெண்டுமே நம்மளோடது தான். இதுவும் நம்ம இது தான். இந்தப்பா இது 11,500 ஆக்கிரு. இது என்னென்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 அல்ட்ராங்க இது. சரியா? 11,500 தரேன். குறைச்சிட்டேன், ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். 12GB ரேமு 256. சரியா? போர்டு ரேட்டோட கம்மி ரேட்டு. இது கோடு இருக்குது அவ்வளோதான். மற்றபடி பேக் டோர் வந்து சின்னதாக உடஞ்சிருக்கு.
11,500. 11,500. சூடு குறைச்சி விடுவோம், பார்த்துக்கலாம். ஆனால் S21 அல்ட்ரா இப்போ நீங்களாம் நினச்சே பார்க்க முடியாது இந்த ரேட்டுக்கெலாம். பின்னாடி வந்து லேசாக உடஞ்சிருக்கு, அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருக்காரு. 11,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புது மொபைல். வாரண்ட்டி வந்து 10 நாள். அதாவது அந்த இது ஆக்டிவேட் சிம் கார்டு இவர் கஸ்டமருக்கு விற்றே வந்து இன்னைக்கு வயசானவர் இருந்தது தானே. ஆமாம் அப்பா இது சரி ஓகே. இது 24 ஒட்டி விடு. 24. இதுக்கு வந்து சார்ஜர்லாம் இருக்குங்க. சார்ஜர் 120 வாட் சார்ஜரோட புதுசு இது. சரியா, வாரண்ட்டி இருக்குது. போனோம் 11 மாதம் வாரண்ட்டி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணியே 10 நாள் தான் ஆகுது. OnePlusல வந்து 12R 24,000 எழுது. 24,000 இது. சரி 24,500 எழுது. 24,500 எழுது. என்ன பண்ணுறது, நம்மளை மாட்டி விட்டு போயிடுறானுங்க. 12GB ரேமு 256. இல்லை 8GB ரேமு 256. புது மொபைலு. சரியா, 24,500 மஜ்ஜித்துன்னு போட்டுரு. இல்லைப்பா, இப்படி நிறைய பொருள் நம்ம இது முடங்கியிருந்தா நம்ம எப்படி தான் வியாபாரம்? நம்ம இதே நிறைய ஆயிடுச்சு, இருக்கவே இருக்காது. சரி, இப்போ ஒரே சென்டிமெண்ட்டாக தாக்குறானுங்க, என்ன பண்ண முடியும்? சரி விடு, போட்டு விடு. சாம்சங் கேலக்ஸியில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 16,000. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4. இதுலேயும் எந்த இஷ்யூமே கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு எல்லோ பிளாக் சார்ஜ் இல்லையா? ஐயோ. ஸோ ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 16,000 கொடுத்துருக்கோம். சரியா, இதோட இந்த வீடியோவே முடியுது, அவ்வளோதான், ஃபினிஷ். சரியா, இப்போ எல்லாத்தையும் அழகாக அடிக்கிறவாப்பில். அடிக்கிற வரைக்கும் இல்லை நானே அடிக்கிறவா? சரி, நானே அடிக்கிறேன். ஸோ இந்த ஓரத்தை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. இல்லை வேணாம், நான் இந்த அப்படியே எடுத்து இல்லை, அவ்வளோதான், ஈஸியாக டக்குன்னு முடிச்சிருவேன் நான். இந்த இவ்வளோ தான் தண்ணி கொடு. இவ்வளோ ஒரே டென்ஷன் ஆகிப்போச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி, இருந்தாலும் நம்ம வேலையை முடிச்சுட்டு போகலான்னு தான் உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் வித்துருச்சுல, இதெல்லாம் நாளைக்கு பார்சல் போட்டு விடணும்.
இதுவும் நம்ம இதான் மஜ்ஜித்துன்னு போடு. 3500 ஸ்டிக்கரை மாற்று. ஆமாம். இங்கே இருக்கு பாரு. ஓகே. இந்த ஓட்டையிலேருந்து எலி வரும்பா. இப்படி போனாங்கன்னா தள்ளி விட்டுரும். இதுக்குள்ளேயே வச்சுரும். எலி வந்து போகிறதுக்கு இடத்த கொடுத்துடணும். திரும்ப சொல்லுங்கண்ணா, இது விற்காதுண்ணா. இது இது எங்கே அவராக தான் எடுத்துகிட்டு போகணும். இது